ஹாய் அண்ட் வெல்கம். நம்ம இப்போ பார்த்த லீடர்ஷிப் தியரிஸ்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் அண்ட் வெர்சஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் 2 மார்க் கொஷின்ஸில் இல்லைன்னா இப்போ பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் லைக் 5 மார்க் கொஷின்ஸில் கேட்குறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டிரான்சாக்ஷனல் லீடர்னா யார், டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்னா யார் அப்படின்ற அந்த எக்ஸ்ப்ளனேஷன், தென் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன, அப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நோட்ஸ் நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, வாங்க கான்செப்ட்குள்ளே போவோம். ஸோ டிரான்சாக்ஷனல் வெர்சஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர். யார் டிரான்சாக்ஷனல் லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீடர் இதை செய்யணும், இதுதான் உங்களோட ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் மெம்பர்கிட்ட சொல்லி அவங்களோட பார்த்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த டாஸ்க்கை கொடுத்து அந்த ஒர்க்கை என்ன சொல்கிறதுனா அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் ஸ்டைல். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு அவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் டிரான்சாக்ஷனல் ப்ரொஃபஷ்னலாக ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் சொல்கிறது பேர் டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் ஸ்டைல். டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் ஸ்டைல் அப்படின்றது ஃபாலோவர்ஸை நம்ம சொன்ன மாதிரி இந்த கரிஸ்மேட்டிக் டைப் இதுதான். அப்படியே அவங்களோட லைஃப்பை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவங்கள கவர்ந்து இழுத்து அவங்களோட லைஃப்பை ஒரு என்டையராக சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர்ஷிப் ஸ்டைல். இப்போ இருக்கிற நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர்ஷிப் ஸ்டைல்ஸை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. நம்மளே நிறைய பார்த்துருப்போம். பெரிய பெரிய டாப் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா மெட்டா ஆர் என்ன சொல்கிறது அமேசான், இந்த மாதிரி கம்பெனிஸில் இருக்கிற அந்த லீடர் எப்படி இருப்பாங்க, ஜஸ்ட்டு அவங்க அவங்களோட அந்த ஒர்க்கை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் அவங்களோட அந்த ஃபாலோவர்ஸ், அதாவது டீம் மெம்பர்ஸை, அவங்களோட எம்ப்ளாயீஸோட லைஃபையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற அந்த பவர் அவங்களுக்கு இருக்கும். ஸோ மற்ற ஆர்கனைசேஷனில் யூஸ்வலான லீடர் எப்படி இருப்பாங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் லீடர்ஷிப் ஸ்டைல். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அகெயின் இது டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சூப்பர், டிரான்சாக்ஷனல் ரொம்ப கம்மி அப்படின்னு கிடையாது. ஏன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய எஃபோர்ட் எடுக்கும். இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடு கிடையாது, கன்வீனியன்ட்டான ஒரு மெத்தடும் கிடையாது. ஸோ அதனால் ரெண்டையுமே நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம். எந்த லீடர்ஷிப் ஸ்டைல் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அதை டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். என்னென்ன இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது. இந்த டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் புஷ்ஷிங் லீடர்ஷிப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லீடரை இவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்ணிடுவோம், இதுதான் பார்த்துன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஒரு புஷ் பண்ணி பண்ணுறது, அடுத்தடுத்து இது செய்யணும் அப்படின்றது டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் ஸ்டைல். டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரோஆக்டிவாக இருக்கிறது, வர்றதை முன்னக்கூடியே இதெல்லாம் வரப்போகுது, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்றத முன்னாடியே சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மாறுறது, அதுதான் இந்த ப்ரோஆக்டிவ் லீடர்ஷிப் ஸ்டைல். இப்போ நிறைய நம்ம பார்த்துருப்போம். இப்போ டிஜிட்டல் டெக்னாலஜி இதானது, இப்போ இவ்வளவு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுலேயே இந்த சாட் ஜிபிடி அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ஓப்பன் ஏஐ அப்படின்ற அந்த ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஃபஸ்ட்டு மக்களுக்கு கொண்டு வந்துச்சோ அதுதான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப்புக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்புக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான். ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்சை கொண்டு வரணும், வின்னிங் த ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, டிரான்சாக்ஷனல் லீடரை பொறுத்த வரைக்கும் மோட்டிவேஷன் எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் ஒரு ரிவார்டு, கரெக்டாக பண்ணால் ரிவார்டு, தப்பாக பண்ணால் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணால் இல்லை அன்வான்ட் திங்ஸை பண்ணோன்னா பனிஷ்மெண்ட்ஸ், இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடரை பொறுத்த வரைக்கும் ஒன்லி மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் தான். இதில் எப்படின்னா வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ, எனக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி தான் டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் ஸ்டைலில் இருக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, கம்பெனிக்கு எது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவாங்க எம்ப்ளாயீஸை. ஸோ இது லோ லெவல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, நான் வர்றேன், ஒர்க் பண்ணுறேன், என்னோட லீடருக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்குறேன், லீடர் எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு லோ லெவல் எக்ஸ்சேஞ்சஸ், ஒரு ரிலேஷன்ஷிப், ட்ரஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட் நல்லா இருக்கும், ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும். இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்பு. ஓகே, பட் அகெயின் என்ன சொல்கிறதுனா, இந்த டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் பொறுத்த வரைக்கும் பியூரோக்ராட்டிக்கு. ஆனால் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர்ஷிப் கரிஸ்மேட்டிக் குவாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லீடரோட அந்த குவாலிட்டியை அப்படியே கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். அது நிறைய
நம்ம சொல்லலாம். இப்போ பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லேயே நம்ம சில லீடர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய இருப்பாங்க. அவங்கள வந்து அப்படியே மேடாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நாட் ஓன்லி பாலிடிக்ஸ், செலிப்ரிட்டிஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. இதுதான் வந்து கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ். அவங்க வந்து அதுலேயே இன்னும் அவங்களோட ஃபாலோவர்ஸோட லைஃபே சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அதுதான் கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் ஸ்டைல். ஸோ இதுதான் வந்து டிரான்சாக்ஷனல் லீடருக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம கோராக எது டிரான்சாக்ஷனல் லீடரோட குவாலிட்டி, எது டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடரோட குவாலிட்டி அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஃபைனலாக எக்ஸாம் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா, ரெண்டுக்கும் பேராகிராஃப்ஸாக எழுதுறதுக்கு இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நோட்ஸை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து லைக் நோட் பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணி. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து டேப்லர் காலம். ஸோ இந்த டேப்லர் காலமை வந்து நீங்கள் லைக் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் நோட்ஸுக்கு. நான் முன்னாடி கொடுத்த டிஃப்ரென்ஸுக்கும் இந்த டிஃப்ரென்சஸ்க்கு கொஞ்சம் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா வந்து இது எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதும்போது இந்த மாதிரி தான் எழுதணும். எப்படின்னா கீ டிஃபரன்சஸ் அப்படின்னு போட்டு மோட்டிவேஷன் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்களோட அப்ரோச் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், டைம் பவுண்ட் எப்படி இருக்கும், எந்த டைம்குள்ளே முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி. லைக் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்பு, டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்டு தான், கரெக்டிவ் ஆக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்குது. வெளியிலேருந்து கொடுக்குற மோட்டிவேஷன், மணி இல்லைன்னா வந்து ரெகக்னைசேஷன் இந்த மாதிரி. டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அப்படியே உள்ளேருந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபாலோவர் வந்து அவங்களே வந்து அந்த ஒர்க்கை வந்து தானாக வாலண்டியராக செய்கிற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி. டிரான்சாக்ஷன் லீடரை பொறுத்த வரைக்கும் ஹைலி ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், ரூல் பேஸ்டாக இருக்கும். ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடரை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் பிரேக்கிங், புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறது, விஷனரி, க்ரியேட்டிவ், ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதே மாதிரி டிரான்சாக்ஷனல் லீடரை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டாஸ்க் பேஸ்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடரை பொறுத்த வரைக்கும் மென்டாரிங், கோச்சிங், ஒரு இண்டிவிஜுவலோட க்ரோத்தை வந்து கன்சர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் ஓரியன்டேஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து இம்மிடியட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பட் ஆனால் இது வந்து பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ஃபியூச்சர் ரெடி ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஓகே, ஸோ இதோட வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் டிஃப்ரென்சஸ் இன்னைக்கு இதோட முடிஞ்சு. அடுத்த வீடியோ லெக்சரில் நம்ம வந்து கான்டெம்பரரி இஷ்யூஸ் ஆஃப் லீடர்ஷிப் பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ அண்ட்